ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் தம்பி வந்து இப்போ பாலக்கால் போடுறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கோழி வளர்க்கலான்ட்டு இப்போ செட்டு மாதிரி போடுறதுக்கு நாங்கள் வந்து பாலக்கால் வந்து போடுறோங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை 12ஆம் தேதிங்க. பாலக்கால் போடுறோம். நான், எங்கள் பாப்பா, சின்ன பாப்பா, பெரிய பாப்பா, அப்புறம் என் தம்பி பசங்க 2 பேர் எல்லாமே வந்து பாலக்கால் போட வந்திருக்காங்க. மாமா வந்திருக்கிறாங்க, 2 மாமாவும் வந்திருக்கிறாங்க. இப்போ அதுதான் நீங்கள் பார்க்குறது வந்து நாங்கள் வந்து பாலக்கால் போடுறோம். இப்போ இது வந்து காடுங்க. காட்டில் வந்து ஒரு செட்டு மாதிரி போட்டு சரி கோழி வளர்த்தலாம் அப்படிங்கிறது தம்பியுடைய ஆசை. அதனால் வந்து தம்பி வந்து கோழி வளர்த்துறதுக்காக பாலக்கால் இன்னைக்கு போட்டேங்க. போட்டு அப்படியே வந்து அது செட்டாக போட்டுக்கிறது. ஏன்னா கோழிகளுக்கு வந்து நைட் நேரத்தில் அணைகிறதுக்கு ஒரு இடம் வேணும். அதனால் ஒரு செட்டு மாதிரி போட்டு அப்படியே கோழி வளர்த்துறான்னு தம்பி நினச்சிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு தான் வந்து நாங்கள் வந்து இப்போ பாலக்கால் போட்டிருக்கிறோம். எல்லாம் வந்து சிறப்பாக போட்டு முடிச்சுட்டுங்க. நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா பாலக்கால் போகிறதா பாலக்காலுக்கு பால் ஊற்றுறது தாங்க. இந்த இதுதான் நடக்குது. நீங்கள் பார்க்குறீங்களா, சஞ்சனா வந்து பால் ஊற்றுறாங்க. அப்புறம் வந்து என்னுடைய பெரிய மக வர்ஷினி பால் ஊற்றுறாங்க. தொடர்ந்து ஒவ்வொருத்தராக எங்கள் மாமா ஊற்றுறாருங்க. அப்புறம் தம்பி பையன் வந்து பால் ஊற்றுறானுங்க பாலக்காலுக்கு. நீங்களும் இந்த மாதிரி தான் பாலக்கால் போடுவீங்களா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்காய் பழம்லாம் உடச்சி வச்சாச்சுங்க. ஏன்னா பூஜை முதல் சாமி கும்பிட்றதுக்கு பூஜை போடணும். அதனால் அதாங்க வெட்பாளைன்னு சொல்லுவாங்களே, அதைத்தான் வந்து நம்ம வந்து ஆதி காலத்துலேருந்து நம்ம பாலக்காலாக போட்டு அதை வந்து குழி தோண்டி நெட்டி அதுக்கு வந்து பூ போட்டு பால் இதெல்லாம் ஊற்றுவோங்க. இப்போ பாருங்க, நான் பால் ஊற்றுவேன். இதாங்க முறைங்க. ஒரு பாலக்கால் போட்டால் வந்து நம்ம வந்து சீக்கிரம் வந்து வீடு ஆரம்பிக்கலாம். இப்போ நல்ல நேரம் பார்த்து பாலக்கால் போட்டோம்னா நம்ம எப்போ வேணாலும் வந்து நம்ம ஏதாவது வீடோ இல்லை ஒரு செட்டோ எது வேணாலும் நம்ம ஆரம்பிச்சுக்கலாம். அதனால தான் பாலக்கால் போடுறது வந்து நல்ல நாள் பார்த்து பாலக்கால் போடுவாங்க. போட்டு எல்லாம் வச்சுட்டு மண்ணை தள்ளி வச்சு அப்புறம் வந்து நவதானியங்கள் வாங்கி வச்சுங்க. நவதானியத்தை வந்து அந்த பாலக்காலில் வந்து கட்டணுங்க. நவதானியங்கள் எதுக்குன்னா நம்ம வந்து அதை அந்த நவதானியம் இல்லாத எதுவுமே நடக்காதுங்கிறதுக்கோசரம் தான் நவதானியத்தை வந்து நம்ம பாலக்காலில் கட்டுறோம். அது வந்து முளைக்கணுங்களாமா. இதுதாங்க நவதானியம். சத்தி கிரிக்கெட் இல்லைம்மா. தம்பியோட மனைவி தான் நவதானியத்தை கட்டுறாங்க. தம்பியோட சின்ன பையன் தாங்க எங்கள் அக்காவுக்கு இடுப்பில் தூக்கி வச்சுட்டு இருக்கிறாங்க. எல்லாம் நல்லபடியாக பாலக்கால் நாங்கள் வந்து நெட்டியாச்சு. சாமி நல்லபடியாக திருப்தியாக கும்பிட்டாச்சு. ஆனால் இதில் என்னென்னா பூஜை பண்ணுறதுக்கு தான் தம்பி ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கலைங்க. அதனால் நாங்களே எல்லாமே தேங்காய் பழமெல்லாம் உடச்சாச்சு. நீ கடைசியாக தான் அந்த பையன் வருவாங்க. வந்தாச்சுங்க. அப்போ தேங்காய் பழம் உடச்சதுக்கு அப்புறம் தான் பூஜை பண்ணும்போது தம்பி வந்துருக்காங்க.
கத்தி கும்பிட்டு நல்லா ஒரு படிக்கணும். வீடு கட்டுறதா இருந்தாலும் சரிங்க, ஏதாவது ஒரு தொழில் தொடங்குறதா இருந்தாலும் சரி, ஒரு செட்டு போடுறதா இருந்தாலும் பாலக்கால் போட்டு தொடங்கினா தான் ரொம்ப நல்லதுங்க. அதனால தான் நாங்கள் வந்து செட்டு போட்டு தம்பி கோழி வளர்த்துறதுக்காக நாங்கள் வந்து பாலக்கால் வந்து போட்டிருக்கோங்க. என்னது? நல்ல நாள் சாமி கும்பிட்டு நல்லா படிக்கணும். வாங்க எல்லாம் சாமி கும்பிடலாம், நல்லதே நடக்கட்டும் எல்லாத்துக்கும். இதை பக்கத்தால் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் விளையாண்டுருக்குறாங்க. ஞாயிற்றுக்கிழமையான இந்த காலேஜ் பசங்களாம் வந்து கிரிக்கெட் வந்து விளையாடுறாங்க. இது ஒரு சின்ன வீடியோ, நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ பார்க்கலாம். எல்லாத்துக்கும் பாய்.